அனைவருக்கும் மதிய வணக்கம். இன்றைக்கி மிளகாய் செடியிலேருந்து நம்ம வீடியோ ஆரம்பிக்கலாம். மிளகாய் செடி நிறைய மிளகாய் இருக்குது, ஆனால் இலைகளே இல்லை. காரணம், இதுக்கு முன்னாடி 3 நாள் தொடர்ந்து மழை பெஞ்சதில் ஒரு நாள் அதிக மழையும் காற்றும், அதில் இந்த செடிகள்லாம் இலைகள் எல்லாமே கொட்டிடுச்சு. ஆனால் காய்கள் இருக்குது, இன்னமும் நிறையாவே இருக்காங்க. அப்படியே பச்சை மிளகாவை பறிச்சுட்டு அவரைக்காவையும் அப்படியே கொஞ்சம் பறிச்சிடலாம். டெய்லி அவரைக்காய் அறுவடை தாங்க. அவரைக்காய், கத்திரிக்காய், வெண்டைக்காய் டெய்லி கிடச்சிட்டே இருக்காங்க. இந்த ஒரு வாரமாக கண்டினியூஸாக கிடச்சிட்டே இருக்காங்க. நல்லா இருக்குது. பட்டை அவரை நல்லா சைஸ் பெருசாகவே இருக்குது கோழி அவரையை விட. ஃபுல்லாக எல்லா மிளகாய் செடியிலையுமே மிளகாய் இருக்குது, ஆனால் இலைகள் கிடையாது. 3 செடியிலேருந்து இன்றைக்கி நான் பறிச்சிருக்கேன். அவரை 2 செடியிலேருந்து பறிச்சிருக்கேன் இன்றைக்கி. மற்ற செடிகளும் கொஞ்சம் பிஞ்சாக இருக்குது. நாளைக்கு பறிக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அப்படியே பூக்கள்லே பிஞ்சுகள் வந்துகிட்டே தான் இருக்காங்க. அடுத்தது பாருங்கள், முக்கியமானது கற்பூரவள்ளி. மூலிகையோட முக்கியமான பங்கு வகிக்கிறது அது. என்னென்னா, வீட்டில் எல்லாருக்குமே கோல்டு. அப்போ டாக்டருங்க சொன்னாங்க, சித்தா டாக்டரும் சொன்னாங்க, அலோபதி டாக்டரும் சொன்னாங்க, கற்பூரவள்ளி நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். அதனால் நல்ல சுடுதண்ணி கொதிக்கும்போது இதையும் போட்டு கொதிக்க வச்சு ஆவி பிடிங்க, நல்ல ரிசல்ட் இருக்குன்னு சொன்னாங்க. நாங்களும் ட்ரை பண்ணோம். ஆக்சுவலாக எனக்கு தான் முதல்ல சொன்னாங்க, எனக்கு க்யூர் ஆகிடுச்சு. இப்போ பசங்களுக்கு எல்லாருக்குமே வீட்டில் கோல்டாக இருந்தது, அதனால் அதையும் எடுத்துட்டேன். அப்படியே நம்ம இன்றைக்கி தோட்ட வேலையும் கொஞ்சம் செஞ்சாச்சு. நிறைய வேஸ்ட்டு களை செடிகள் இருந்தாங்க, அவங்களே அப்படியே பிடுங்கிட்டேன் நான். அவங்க நிறைய இருக்கும்போது செடியுடைய வளர்ச்சி அது பாதிக்கும். அதனால் அவங்களே இன்றைக்கி எடுத்துகிட்டு, கற்பூரவள்ளி நிறைய காடு மாதிரி இருக்குது நம்ம வீட்டில். ஒரு 3 இதில் ஒன்றுத்தில் இன்றைக்கி எடுத்துட்டேன். 6 பேருக்கு இன்றைக்கி ஆவி பிடிக்கிறதுக்காக நான் எடுத்துருக்கேன், மாடி வீட்டுக்கும் சேர்த்து. ஃபுல்லாக இது எல்லாமே இவ்வளோ களைச்செடிகள் அந்த ஒரே தொட்டியில் இருந்தது. நம்ம அடிக்கடிக்கு பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். இருந்தாலும் நம்முடைய உரங்கள் கொடுக்கும்போது அவங்களே சேர்ந்து நல்லா வளர்ச்சியோடு வந்துடுறாங்க. இந்த 3 நாளாக தோட்ட வேலையிலே நான் மும்முரமாக ஆகிட்டேன். டெய்லி செஞ்சாலும் அந்த வேலை முடியலை, அதனால் டெய்லி போய் செஞ்சிட்ருக்கேன். இன்னும் ஒரு நாள் வேலை இருக்குது, நாளைக்கு ஒரு நாள் செய்யணும். அப்படியே சங்குப்பூ, இது நம்ம லாவெண்டர் கலர் அப்படியே தொங்கிட்டே இருந்தாங்க கீழே. இன்றைக்கி அதுக்கும் ஒரு கொடி மாதிரி கயிறு வச்சு மேலே பந்தலில் ஏற்றி விட்டுட்டேன் நான். நிறைய பூக்கள் தராங்க, ஒரு நாளைக்கு 10-15 கொடுக்குறாங்க. இன்னும் கொஞ்சம் நம்ம அவங்களுக்கு வசதி பண்ணி வச்சாச்சுன்னா செடி நல்லாரும். அதுலேயே வேறு நான் கொய்யா செடி வச்சுட்டேன். அவங்களுக்கும் வெயில் படாமல் இந்த செடி மறைச்சிருந்தாங்க, அதனால இதை எடுத்து கட்டி விட்டுட்டேன் இன்றைக்கி. அப்படியே இந்த கீரை உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், துத்தி கீரை. இது மூல நோய்க்கு ரொம்ப நல்லது. இது பொரியல் பண்ணி சாப்பிட்லாம், கூட்டு மாதிரி வச்சு சாப்பிட்லாம், சுவையாகவும் இருக்கும். மூல நோயை கட்டுப்படுத்துறதுல இது முதல். இப்போ எப்படி நம்ம மஞ்சக்கம்மலுக்கு கீழே நெல்லியே இது மாதிரி மூல நோய்க்கு துத்தி கீரை. அந்த கீரையிலே விதைகள் உருவாகிடுது, அந்த விதையை எடுத்து போட்டாலே செடி நிறையா வருது. இது கொஞ்சம் மரம் மாதிரி வரும். நம்ம கொஞ்சம் நல்லா இடம் நிறையா இருக்க இடத்துல வச்சோம்னா இன்னும் நல்லா வரும். நான் இன்னைக்கு கீரையும் பறிச்சிருக்கேன், துத்திக்கீரை. அப்படியே எவ்வளோ புல்லு பாருங்கள், அருகம்புல் எல்லாத்தையும் அதை நம்ம வேரோடு பறிக்கணும். ஆனால் என்னால் வேரோடு பறிக்கிறதுக்கு நம்ம ரொம்ப வேறு இழுக்கும்போது நமக்கு அது செட் ஆகாது. சாரி, எனக்கு அது செட் ஆகிறது இல்லை, இடுப்பு பிரச்சனை இருக்கிறதுனால. அதால் அப்படியே சிசர் வச்சு கட் பண்ணி விட்டுட்டேன். அப்படியே இது ஏமாந்துட்டாங்க. இதில் தான் நான் உஜாலா கத்திரிக்காய்ன்னு சொல்லி வாங்கி போட்டேன், கொத்து கத்திரின்னு சொல்லி. ஆக்சுவலாக இது கொத்து கத்திரி தான், ஆனால் உஜாலா கத்திரி கிடையாது. நர்சரிலேயும் வாங்கியிருந்தேன், ஆன்லைன்லேயும் வாங்கியிருந்தேன். ஆனால் கொத்து கொத்தாக இருக்குது, சின்ன செடி தான். இந்த செடியில் ஒரு 10 பிஞ்சு இருக்குது. ஆனால்
உஜாலா கத்திரிக்காய் இல்லை. உஜாலா கத்திரிக்காய்ன்றது ஒரு பர்பிள் கலரில் கொத்து கொத்தாக இருக்கும். இது வந்து நான் முதல் முறையாக இந்த கத்திரிக்காவை நான் பார்க்குறேன். இது வரைக்கும் நான் மார்க்கெட்டில் கூட பார்த்தது கிடையாது. ஒரு மாதிரி காஃபி கலர்னு சொல்ல முடியல, சாணி கலர்னு சொல்ல முடியல, அந்த மாதிரி கத்திரிக்காயில் கோடு. ஆனால் நான் பறிச்சுட்டு வந்து உடனே அதை எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வச்சு சாப்பிட்டேன். கொஞ்சம் நம்ம தோட்டத்தில் மற்ற கத்திரிக்காயும் இருந்தால் நல்ல டேஸ்ட்டு கத்திரிக்காய். கலர் பார்க்கும்போது டேஸ்ட் இருக்குமோ என்னோன்னு டவுட்டோட பறிச்சுட்டு வந்து உடனே குழம்பு வச்சு பார்த்தேன். ரொம்ப நல்லா இருந்தது சுவை. அதனால் நல்லா ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அவங்களுக்கு உரங்கள்லாம் இன்னும் கொஞ்சம் கொடுத்து பண்ணலான்னு என்பிகே தான் கொடுத்துருக்கேன். அப்படியே கொடுத்துருக்கேன் நான், தண்ணியில் மிக்ஸ் பண்ணாமல் வேர் பகுதியை பாதிக்காமல் அப்படியே கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு தண்ணி கொஞ்சம் ஊற்றி விட்டுற வேண்டியதுதான். பார்க்கலாம் எப்படி இந்த என்பிகே இந்த கத்திரி செடிக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுதுன்றதை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா ஃபஸ்ட் டைம் நான் கொடுத்துருக்கேன் என்பிகே வந்து கத்திரி செடிக்கு. இந்த 3 பூக்களும் பால்கனியில் இருந்த பூக்கள். நம்ம தோட்ட பூக்கள் டெய்லி இதை விட அதிகமாக தான், ஒரு நாளுக்கு நாள் அதிகமாக கொடுக்குறாங்க தான், குறைவாக கொடுக்கவே இல்லை. சின்ன செடி தான், அந்த கைக்கிட்ட இருக்கிற அளவு தான் செடி சைஸு. இது 7வது பூ. இந்த பூ பூத்துருக்கு இந்த செடியில். அடுத்து மொட்டு ரெடியாக இருக்காங்க பூக்கிறதுக்கு. இவங்க வந்து ஹைப்ரிட் தான் இவங்க. ஆனால் 6-7ன்னு பூப்பாங்க. ஆனால் இன்றைக்கி 2 தான் பூத்துருந்தாங்க. இவங்களும் ஹைப்ரிட் பிங்க்கு. இவங்கெல்லாம் ஹைட்டு வந்து அதிகபட்சம் 1.5 அடி தான் இருக்காங்க. நிறைய பக்க கிளையோட நிறைய பூக்கள் தந்துட்டுருக்காங்க. அடுத்து பாருங்கள் கோழி அவரை. அவங்களும் கொத்து கொத்தாக கொடுத்துட்டு தான் இருக்காங்க. நான் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன். கத்திரி செடி வந்து வச்சுருந்தேன். அதில் நிறைய பெரிய பெரிய இலைகள் இருக்குது. ஆனால் அதில் வந்து இந்த மாதிரி இலைகள்லாம் வேஸ்ட் ஆகிடுது. காரணம், நம்ம பூச்சரித்த ஒரு கத்திரி செடி பக்கத்தில் வச்சுட்டேன். அதனால் இப்போ அந்த செடியில் இருக்கிறதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இந்த செடியும் க்ளீன் பண்ணிவிட்டு இவங்களுக்கும் கொஞ்சம் என்பிகே கொடுத்துட்டு தண்ணி ஊற்றி விட்டுருக்கேன். இது இன்றைக்கி அறுவடை. இந்த 2 தான் நான் சொன்னது. கலர் பாருங்கள், வித்தியாசமாக இருக்க கத்திரிக்காய். நான் இது வரைக்கும் மார்க்கெட்டில் பார்த்ததே கிடையாது இந்த கலரில். அப்படியே காகரட்டான் ஒரு குட்டி செடி தான். டெய்லி அதில் ஒரு 30 பூக்கள் கிட்ட கொடுக்குறாங்க. இன்றைக்கி நான் மொட்டோடவே பறிச்சிட்டேன். சரி மொட்டோட கட்டி வைக்கலான்னு சொல்லி இதுவும் நித்திய மல்லியே இருந்தாங்க. அவங்களையும் பறிச்சுட்டு இவங்களையும் பறித்து முடிச்சிட்டேன். இப்போ வந்து நம்ம இது வரைக்கும் சாமிக்கு, கோவிலுக்கு, மாடி வீட்டுக்குன்னு பறிச்சுக்கிட்டு இருந்தோம். இப்போ தலைக்கும் நிறைய பூக்கள் ரெடி ஆகிட்டாங்க. நித்திய மல்லி, முல்லை, காகரட்டான் 3மே பூக்குறாங்க. தலைக்கு தேவையான அளவு கிடச்சிது. இதை பாருங்கள், பாரிஜாதம் நிறைய மொட்டுக்களோடு இருந்தாங்க. ஆனால் ஒரு 4 பூக்கு அப்புறமா அந்த மொட்டுக்கள் கீழே டெய்லி விழுந்துகிட்டே இருந்தது. என்னடா தண்ணி அதிகமாக ஊற்றுறோமா, என்ன மிஸ்டேக்குன்னு சொல்லி நான் ரொம்ப டீப்பாக டெய்லி அதை நோட்டீஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். நான் பண்ணும்போது தான் தெரியுது, நம்ம தோட்டத்தில் அலையாக விருந்தாடியாக ஒரு விருந்தாடி வந்து தான் இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்காங்கன்றது கண்டுபிடிச்சிட்டேன். இனி அவங்கள கொஞ்ச நாளைக்கு கண்காணிப்போடு வச்சுருக்கணும். அதே மாதிரி இது ரெயின் லில்லி பூக்களும் அப்படி தான். பூக்கள் பூக்கிறதுக்கு முன்னாடியே அந்த பூக்களோட காணாமல் போயிடுது மொட்டோட. பட்ரோஸ் நல்லா பூத்துட்டு இருந்தாங்க. அவங்களும் அதே மாதிரி செடிகளெல்லாம் கீழே அப்படி துண்டு துண்டாக கட் பண்ணி கிடந்தாங்க. யாரு தான் செக் பண்ணால் இவங்க தாங்க, இந்த அலையா விருந்தாடி தான். பாருங்கள், நிறையா இருக்காங்க நம்ம ஏரியாவில். இந்த புறாவாக என்னன்னு தெரியல, புறா மாதிரி தான் இருக்காங்க. எக்கச்சக்கமாக இருக்காங்க. அப்படியே கூட்டம் கூட்டமாக வருவாங்க. இங்கே ஒருத்தவங்க இப்போ தான் அமுச்சு விட்டுருக்கேன். அடுத்து பாருங்கள், இங்கே ரெயின் லில்லிக்கிட்டேயும் நம்ம பட்ரோஸ் செடிக்கிட்டேயே 2 பேர் நிற்கிறத பாருங்கள். கிட்ட போனோடனே ஓடிடுறாங்க அவங்க. அப்படி இருந்து கொஞ்சம் தூரத்துலேருந்து வீடியோ எடுத்திருக்கேன் நான். இவங்க தாங்க இவ்வளோ வேலையும் பண்ணிவிட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி இருக்காங்க. இன்றைக்கி பூக்கள் பாருங்கள், எவ்வளோ பூக்கள். அப்படியே நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பையும் பார்த்துருங்க. நல்ல டேஸ்ட்டு. இன்றைக்கி நல்ல சாதம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே நான் சாப்பிட்டேன். எனக்கு பிடிச்ச சமையல் இன்றைக்கி எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரொம்ப பிடிக்கும். அப்படியே கொத்தவரங்காய் பொரியல். தேங்க்யூ.